ஃபர்ஸ்ட் ரவுண்டு மேட்ச்சு மின்னல் பாய்ஸ் விசஸ் சிஎஃப்சிசி. இந்த மேட்ச்சுக்கு வந்து 2 ஓவர் தான் கொடுத்துருக்காங்க. 2 பாலும் யூஸ் பண்ணணும். ஏன்னா மழை வர கிளைமேட் அதிகமாக இருக்கனால ஓவரை குறைச்சி கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஓவர் போட வினோத் ஸ்ட்ரைக்கில், விவேக் நான் ஸ்ட்ரைக்கில், காமேஷ். இந்த எண்டில் மட்டும் கொஞ்சம் தேர்ட் சைடில் போனால் வந்து 2 ரன் தான் கொடுப்பாங்க. மற்ற எல்லாமே சர்க்கிள்லாம் கரெக்டாக தான் இருக்குது. அரௌண்ட் ஸ்ட்ரைக்லேருந்து ஃபர்ஸ்ட் ஒன். டைமிங் கிடச்சிச்சு, மிஸ் பண்ணிக்கலாம் சொல்லலாம். முதல் பாலே டாட் பாலை பதிவு பண்ணுறாங்க. செகண்ட் ஒன். அதே லைன் கீப்பர் மிஸ் பண்ணிக்காங்க. பைஸ்னோ ரன் அவுட் சான்ஸ். குயிக்காக இருந்தால் எடுத்து அடிச்சிருக்கலாம். ஒரு சிங்கிள். அரௌண்ட் ஸ்ட்ரைக்லேருந்து இப்போ ஓவர் ஸ்ட்ரைக் பாருங்க. ஸ்ட்ரைக்கில் லெஃப்டி காமிஸ். ஃபுல் டாஸ் பால் எடுத்து அடிச்சு தான் சொல்லலாம். அங்கே லாங் ஆனில் போயிருக்கு, கேப்பில் போயிருக்கு, விரட்டி போயிருக்காங்க. 2க்கான வாய்ப்பும் பார்ப்போம். குட் ஸ்டாப். கண்டிப்பாக 2 எடுத்துருவாங்க. ஈஸி டபுள். மழை பெஞ்சனால கொஞ்சம் ஈரமாக தான் இருக்குது. பால் வேறு கொஞ்சம் நியூ பால்னால கொஞ்சம் போகிறது கொஞ்சம் கஷ்டம் தான். நெக்ஸ்ட் ஒன். குட் ஷாட் எடுத்து அடிச்சிருக்காங்க. லாங் ஆனில் போயிருக்கு, சரியான ஹைட்டில். அங்கே 6க்கான வாய்ப்பாக பார்ப்போம். அங்கே லைன்லேருந்து அருமையாக கேட்ச் பிடிச்சி ஒரு விக்கெட் எடுத்து கொடுத்துருக்காங்க வினோத். காமேஷோட விக்கெட்டை சொல்லலாம். இந்த நேரத்தில் நியூ பேட்ஸ்மேன் மணி ஓவர் ஸ்ட்ரைக் இப்போ அரௌண்ட் ஸ்ட்ரைக். பெரிய ஷாட்டுக்கு முயற்சி, குயிக்காக சொல்லலாம். ஒரு டாட் பாலை பதிவு பண்ணுறாங்க ஒரு விக்கெட்டுக்கு அப்புறம். நல்ல டெலிவரி சொல்லலாம் வினோத் கையிலேருந்து. அதே லைன் இந்த முறை பேருக்கு ஸ்கொயர் லெக்கில் 2க்கான வாய்ப்பும் பார்ப்போம். கண்டிப்பாக 2 எடுத்துருவாங்க. டைமிங் அதிகமாக இருக்கலாம். நான் பாலை எடுக்கலை. குட் ஷாப். நோ சொல்லிட்டாங்க. சிங்கிள். ஃபர்ஸ்ட் ஓவர் கம்ப்ளீட்டாக இருக்குது. ஸ்கோர் 4, ஒரு விக்கெட்டு. ஃபர்ஸ்ட் ஓவர் போட்ட வினோத் வந்து 4 ரனில் வச்சு ஒரு விக்கெட் எடுத்து கொடுத்துருக்காங்க அவங்க டீமுக்காண்டி. பெரிய ஸ்கோர் எதுவும் கொடுக்காம நல்லா போட்டு கொடுத்துருக்கான்னு சொல்லலாம். செகண்ட் ஓவர் போட ஹரி ஸ்ட்ரைக்கில் மணி ஓவர் ஸ்ட்ரைக்லேருந்து ஃபர்ஸ்ட் ஒன். லாங் ஆஃபில் போயிருக்கு, கேப்னு சொல்லலாம். அங்கே ஒரு ஃபில்டர் அதுக்காண்டி வச்சிருக்காங்க. 2க்கான வாய்ப்பும் பார்ப்போம். அங்கே மிஸ் பண்ணிங்க. கண்டிப்பாக 2 எடுத்துருவாங்க. டைமிங் அதிகமாக இருக்கனால ஈஸி டபுள். செகண்ட் ஒன். அதே லைன் ஆஃப் சைடில் தூக்கி விட்டுருக்காங்க. ஃபில்டர் தலைக்கு மேலே போயிருக்கு, விரட்டி போயிருக்காங்க. நான் பாலை எடுக்கலை. 4க்கான வாய்ப்பும் பார்ப்போம். குட் ஷாப். டபுள். பேக் டு பேக் தொடர்ந்து 2 டபுள் கொண்டு வந்திருக்காங்க மணி. தேர்ட் ஒன். குட் லென்த், அருமையாக எடுத்து சொல்லலாம். ஒரு டபுளுக்கு அப்புறம் டாட் பாலை பதிவு பண்ணுறாங்க ஹரி. ஃபோர்த் ஒன். ஃபுல் டாஸ் பால் பேட்டில் சரியாக படலை. லாங் ஆனில் போயிருக்கு. குட் ஷாப். சிங்கிள். ஃபிஃப்த் ஒன். ஸ்ட்ரைக்கில் விவேக். யாக்கின் லென்த் லாங் ஆனில் போயிருக்கு. பவுலர் பிடிக்க வேண்டியதுதான், மிஸ் பண்ணிக்காங்க. ஒரு சிங்கிள் கிடைக்கும் பார்ப்போம். சிங்கிள் டபுளாக மாறுதாங்க. ரன் அவுட் சான்ஸ். குயிக்காக இருந்தால் எடுத்து அடிச்சுக்கலாம். ஒரு டபுள். லாஸ்ட் ஒன். டாட் பால் கடைசி வந்து விக்கெட் அப்பீல் பண்ணுறாங்க. கடைசி வந்து டாட் பாலை பதிவு பண்ணுறாங்க ஹரி. 2 ஓவர் கம்ப்ளீட்டாக இருக்குது. ஸ்கோர் 11, ஒரு விக்கெட்டு. இந்த டோர்னமெண்ட் ஃபுல்லாகவே நம்ம நிவியா வந்து ரெட் கலர் பால் தான் யூஸ் பண்ணுறாங்க. கொஞ்சம் வெயிட் பால் நல்லா இருக்கும் இந்த பாலும். 2 ஓவருக்கு 12 ஆடணும். நான் பாலுக்கும் ஒரு ரன் அடித்தாவே கண்டிப்பாக வின் பண்ண வாய்ப்பு இருக்குது. ஃபர்ஸ்ட் ஓவர் போட சூர்யா ஸ்ட்ரைக்கில், பிரகாஷ் நான் ஸ்ட்ரைக்கில், ஹரி ஓவர் ஸ்ட்ரைக்கில் வந்து ஃபர்ஸ்ட் ஒன். லோட்டாஸ் ஆஃப் சைடில் போயிருக்கு, கேப்னு சொல்லலாம். 2க்கான வாய்ப்பும் பார்ப்போம். இந்த பாலை எடுக்கல. கண்டிப்பாக 2 எடுத்துருவாங்க. டைமிங் அதிகமாக இருக்கல. தப்பான த்ரோ போயிருக்கு. நோ சொல்லிட்டாங்க. பிரகாஷ் டபுள். செகண்ட் ஒன். அதே லைன் ஒரு டிஃபென்ஸ் பவுலர் கைக்கே போயிருக்கு. ரன் அவுட் சான்ஸ். டாட் பால். தேர்ட் ஒன். அதே லைன் அவுட் சைட் ஏஜ். ரன் அவுட் சான்ஸ். குயிக்காக இருந்தால் எடுத்து அடிச்சிருக்கலாம், மிஸ் பண்ணிக்கலாம் சொல்லலாம். ஒரு டாட் பால் அருமையாக ஃபீல் பண்ணிக்கலாம் சொல்லலாம். கீப்பர் ஒரு டபுளுக்கு அப்புறம் தொடர்ச்சியாக 2 பால் டட் பண்ணி போட்டிருக்காங்க சொல்லலாம். சூர்யா ஸ்கோர் எதுவும் கொடுக்காம நல்லா போட்டிருக்காங்க இது வரையும். நெக்ஸ்ட் ஒன். ஆஃப் சைடில் போயிருக்கு. ஒரு சிங்கிள் கிடைக்கும். ஒரு ஷாப், ஒரு சிங்கிள். ஃபிஃப்த் ஒன். ஸ்ட்ரைக்கில் ஹரி. டாட் பால் அருமையாக எல்லாம் வீசுன்னு சொல்லலாம். விக்கெட் அப்பீல் பண்ணுறாங்க. டாட் பால். லாஸ்ட் ஒன். ஜாக்கிங் லென்த் டாட் பால் கடைசி ஒரு பந்தயம் டாட் பாலை பதிவு பண்ணுறாங்க சூர்யா. இந்த ஓவர் நல்லா போட்டு கொடுத்து சொல்லலாம். பெருசாக எதுவும் கொடுக்காமல அவங்க டீம் கம்மி ரனில் வச்சு கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஓவர் கம்ப்ளீட்டாக இருக்குது. விக்கெட் லிஸ்ட் பண்ணாமல் 3 ரன் கொண்டு வந்திருக்காங்க 2 பேட்ஸ்மேனும். 6க்கு 9 ஆடணும். செகண்ட் ஓவர். செகண்ட் பிரகாஷ் ஓவர் ஸ்ட்ரைக் ஃபர்ஸ்ட் ஒன். குட் ஷாட் எடுத்து அடிச்சுக்க சொல்லலாம். நேருக்கு நேரு போயிருக்கு லாங் ஆஃப்ல. அங்கே ஒரு விக்கெட்டுக்கான வாய்ப்பும் பார்ப்போம். பால் போகாது. நியூ பால்னால கண்டிப்பாக 2 எடுக்க வாய்ப்பு அதிகமாக இருக்குது. ஈஸி டபுள். செகண்ட் ஒன். 5க்கு 7 ஆடணும்.
ஸ்டிக்கில் பிரகாஷ் விக்கெட். ஆறுமே சொல்லலாம். ஒரு டப்புளுக்கு அப்புறம் ஒரு விக்கெட் எடுத்து கொடுத்துருக்காங்க பவுலர். இந்த நேரத்தில் பிரகாஷோட விக்கெட் இருந்து போறான்னு சொல்லலாம். என்ன 4க்கு 7 ஆடணும் நியூ பேட்ஸ்மேன் தீபக். அதே லைன் லெக் பை பைஸ்ல ரன் அவுட் பார்க்குறாங்க. ரன் அவுட் சான்ஸ். ரன் அவுட்டுக்கு முயற்சி. ஒரு சிங்கிள் ஒரு ரன் அவுட். 3க்கு 6 ஆடணும். எடுத்து அடிக்க பார்த்தா ஸ்டிப் விக்கெட் எடுத்து கொடுத்துருக்காங்க. இந்த நேரத்தில் அருமையான வேர்ஸ் சொல்லலாம். கோபி கையில் இருந்து இந்த ஓவரில் மட்டும் 2 விக்கெட் எடுத்து கொடுத்துருக்காங்க இது வரையும். எனக்கு 2க்கு 6 ஆடணும் நியூ பேட்ஸ்மேன் சங்கீத். கண்டிப்பாக பெரிய சட்டு முயற்சி பண்ணி தான் ஆகணும். 5th ஒன் எடுத்து அடித்தா கேப்பில் போயிருக்கு சொல்லலாம். மிட்ரீஸில் 2க்கான வாய்ப்பும் பார்ப்போம். டைமிங் அது மாதிரி 2 எடுத்துருவாங்க. ஒரு த்ரோ ஒரு டபுள். 1க்கு 4 மேட்ச் பால்னு சொல்லலாம். மேட்ச் ட்ரா ஆனால் விக்கெட் வித்தியாசம் கொடுப்பாங்க. ஸ்ட்ரைக்கில் சங்கீத் கண்டிப்பாக ஒரு ஷாட்டு முயற்சி பண்ணி தான் ஆகணும். லாஸ்ட் ஒன் டாட் பால். கடைசி ஒரு பந்தயம் டாட் பாலை பதிவு பண்ணி மேட்சை வந்து அவங்க சாதமாக கொண்டு போய் வின் பண்ணி கொடுத்துருக்காங்க சொல்லலாம். கோபி 6க்கு 9 அடிக்க சூழ்நிலை இருந்து தொடர்ச்சியாக 2 விக்கெட் எடுத்து கொடுத்து இந்த ஓவரை வந்து வச்சு கொடுத்துருக்காங்க அவங்க டீம் காண்டி.